மீட்கப்படும் நாளுக்காக பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்களை சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம் 12 இருந்தும் 12,000 பேர் வீதம் 1,44,000 பேருக்கு ஒரு தூதன் வந்து முத்திரையிடுவதை பார்க்கலாம். மூன்றாவது காரியம், அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை பார்க்கலாம். இப்படி 3 விதமான முத்திரை. ஆமென். ஒன்று, கிருபையின் காலத்திலே தேவனுக்கென்று பிரித்தெடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறவர்கள், தேவனுக்கு சொந்தமாயிருக்கிறவர்கள், தேவனுடைய சொத்தாக இருக்கிறவர்கள், இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி தேவன் பிரித்தெடுத்து முத்திரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள். அது கிருபையின் காலமாகிய இந்த காலத்திலே தேவன் தம்மிடத்தில் வருகிறவர்களை, உலகமெம்பாடும் இருக்கிறதான கோடிக்கணக்கான ஜனங்களில் இருந்து தமக்கென்று தம்மிடத்தில் வருகிறவர்களை இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவர்களை மீட்டு பரிசுத்தப்படுத்தி, நீ என்னுடையவன் நான் உன்னுடையவன் என்று சொல்லி தமக்கென்று தெரிந்து கொண்டு முத்திரிக்கிறதான ஒரு கூட்டத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் இந்த முத்திரிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியை விட்டு நொடிப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திலே எடுக்கப்படுவார்கள்.